திருப்பதி என்றதும் நம் நினைவுக்கு வருவது ஏழுமலையானும் லட்டும் தான். ஏழுமலையானின் அருட்பிரசாதமான திருப்பதி லட்டுக்கு அத்தனை சிறப்புகள் உள்ளன. திருப்பதிக்கு சென்று பெருமாளை தரிசித்துவிட்டு வந்தோம் என்று சொன்னதுமே நம்மிடம் கேட்கப்படும் கேள்வி, எத்தனை லட்டு வாங்கிவிட்டு வந்தீங்க என்பதுதான். ஏழுமலையானுக்கு நிவேதனம் செய்யப்படும் பிரசாதங்கள் வடை, பொங்கல், சர்க்கரை பொங்கல், இப்படி எத்தனையோ உண்டு. அவை அனைத்தையும் தாண்டி அன்றும் இன்றும் என்றும் முதல் இடத்தில் நிற்பதென்னவோ லட்டு மட்டும்தான். சரித்திர காலம் முதல் பெருமாளுக்கு பல வகையான நைவேத்தியங்கள் படைக்கப்பட்டு வருகின்றன. இரண்டாம் தேவராயர் காலத்தில் நைவேத்தியங்களின் எண்ணிக்கை பலவாக பெருகியது. அந்த காலகட்டத்தில் அரசவையில் பணிபுரிந்த சேகர மல்லானன் என்னும் அமைச்சர் பெருமாளின் நெய்வேத்தியத்துக்காக பல தானங்களை வழங்கினாராம். அப்போதுதான் ஸ்ரீவாரி நெய்வேத்திய சமயம் என்னும் முறை ஏற்படுத்தப்பட்டது. அந்த காலத்தில் திருமலையில் உணவகங்கள் அவ்வளவாக இல்லை. பிரசாதங்கள் தான் பக்தர்களின் பசியை போக்கும் அருமருந்தாக இருந்தன. மேலும் பக்தர்களுக்கு அளிக்கப்படும் பிரசாதம் திருப்பொங்கல் என்று அழைக்கப்பட்டது. பின்னரே அதிரசம், அப்பம், வடை, சுய்யம், மனோகரப்பொடி பிரசாதங்கள் தயார் செய்யப்பட்டன. இவற்றில் வடை தவிர வேறு எதுவும் வெகு நாட்கள் தாங்காது. மற்ற பிரசாதங்கள் கெட்டு போய்விடும் நிலையில் அவற்றை பக்தர்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல இயலாமல் போனது. இதனால் அதிக நாட்கள் கெடாமல் இருக்கும் வடைக்குதான் அப்போது மவுசு இருந்தது. இதை கவனத்தில் கொண்ட மதராச அரசாங்கம் 1803ஆம் ஆண்டிலிருந்து பிரசாதங்களை விற்பனை செய்ய தொடங்கியது. அன்றிலிருந்து ஸ்ரீவாரி ஆலயத்தில் பிரசாத விற்பனை கூடம் ஏற்படுத்தப்பட்டது. அப்போது லட்டு பிடிப்பதற்கு முன்னர் உதிரியாக இருக்கும் பூந்தி இனிப்பு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அந்த பூந்திதான் லட்டாக உருப்பெற்றது. ஏழுமலையானுக்கு பிரசாதங்களை தயாரித்து பூஜைக்கு வழங்கியவர் கல்யாண ஐயங்கர் குடும்பத்தர். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திருமலையில் லட்டு பிரசாதம் உருவான வரலாற்றை நம்மிடம் விளக்கமாகவே பேசினார்கள். அதாவது லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களை திட்டம் என்று அழைப்பார்கள். லட்டை அன்றாட பிரசாதமாக்கிய பெருமை அப்போது ஆலய பிரசாதங்களை தயாரித்து அளித்த கல்யாணம் ஐயங்கார் என்பவரையே சேரும். கல்யாணம் ஐயங்கார் என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்பட்டவரின் இயற்பெயர் ஸ்ரீமான் பூதேரி பத்தங்கி ஸ்ரீனிவாசராகவன். இவர் திருமணம் என்று யார் பத்திரிகை கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கு பட்டுப்புடவை, மாங்கல்யம் போன்ற சீர்வரிசை அளித்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு வருவார். இவர் காஞ்சிபுரம் அருகிலே உள்ள பூதேரி என்ற கிராமத்திலிருந்து தமது உறவினர்களுடன் திருப்பதியில் தங்கி திருமலை ஏழுமலையானுக்கு கைங்கரியம் செய்ய தம்மையும் தன் குடும்பத்தையும் ஈடுபடுத்தி கொண்டார். நாள்தோறும் திருமலைக்கு நடந்து படியேறி சென்று பெருமாளுக்கு அன்றாட பிரசாதங்களை தயாரித்து அளிக்கும் திருப்பணியை செய்து வந்தார். ஒரு நாள் பெரும் செல்வம் படைத்த வியாபாரி ஒருவர் தனது கோரிக்கையை நிறைவேற்றினால் மலை போன்ற பிரம்மாண்ட லட்டை தயாரித்து பெருமாளின் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு அளிப்பதாக வேண்டிக் கொண்டாராம். பெருமாளும் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றினார். அப்போது உருவானதுதான் லட்டு பிரசாதம். பக்தரின் லட்டு வேண்டுகோளை கேட்ட கல்யாண ஐயங்கார் அப்போது இருந்த திருமலை தேவஸ்தான அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து மிக பிரம்மாண்ட லட்டை தயாரித்து அதை உடைத்து வழங்குவதை விட சிறிய லட்டாக அன்றைய தினம் கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அளிக்கலாமே என்று யோசனை தெரிவித்தார். இதை ஒப்புக்கொண்ட தேவஸ்தானம் அதன்படியே அன்றைய தினம் கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதத்தை அளித்தது. அன்றிலிருந்து சில காலம் கல்யாண உற்சவத்தில் மட்டும் லட்டு அளிக்கும் முறை உருவானது. பின்னர் அதுவே இன்றளவில் அனைத்து சேவைகளுடன் லட்டு அளிக்கும் முறையாக மாறியது. இந்த பிரசாதங்கள் ஆலயத்தின் உட்புறத்தில் கொலுவிருக்கும் பெருமாளின் அன்னையான வகுலாதேவியின் நேரடி பார்வையில் மடப்பள்ளி அறையில் தயாரிக்கப்பட்டது. அங்கு மகனுக்கு தயாரிக்கப்படும் பிரசாதங்களை தாய் வகுலாதேவி மேற்பார்வையிட்டு அனுப்புவதாக ஐதீகம். உண்மைதான். மகனின் பசி அன்னைக்குதானே தெரியும்.
நாளடைவில் லட்டு விற்பனை அதிகரித்ததை ஒட்டி ஆலயத்தின் உள்ளே மட்டுமில்லாமல் வெளிப்பகுதியும் லட்டு தயாரிக்கும் அறைகள் ஏற்படுத்தப்பட்டன. லட்டு தயாரிக்க 51 பொருட்களை பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது ஆலய உக்ரான பொருட்கள் சேமிக்கும் அறை. அந்த அறையிலிருந்து இந்த பொருட்கள் லட்டு தயாரிக்க அளிக்கப்படுகின்றன. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5100 லட்டு தயாரிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 185 கிலோ பசு நெய், 200 கிலோ கடலை மாவு, 400 கிலோ சர்க்கரை, 35 கிலோ முந்திரி பருப்பு, 17.5 கிலோ உலர் திராட்சை, 10 கிலோ கற்கண்டு, 5 கிலோ ஏலக்காய் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது பார்த்தீங்கன்னா 5100 லட்டுகள் தயாரிக்க 852.5 கிலோ பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது. இது ஆஸ்தான லட்டு, கல்யாண உற்சவ லட்டு, புரோக்த லட்டு என்று 3 வகைப்படும். இது விசேஷ உற்சவ நாட்களில் மட்டும் தயாரிக்கப்படும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்தான லட்டு. இந்த லட்டு ஏன் தயாரிக்கப்படுது? இது முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டும் அளிக்கப்படும். இதன் எடை 750 கிராம். இந்த லட்டில் குங்குமப்பூ சேர்க்கப்படுவதோடு திட்டத்துக்கு அதிகமான அளவு பருப்பு வகைகள் மற்றும் நெய் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படும். அடுத்தது கல்யாண உற்சவ லட்டு. இது என்ன லட்டு? இந்த லட்டோட விலை 100 ரூபாய். கல்யாணத்தப்ப மட்டும் அந்த தயாரிக்கப்படும். அடுத்தது புரோக்த லட்டு. இந்த லட்டோட ஸ்பெஷல், இதன் எடை 175 கிராம். இந்த லட்டு முதலில் 8 அணாவில் விற்கப்பட்டது. பின்பு 2 ரூபாய், 4 ரூபாய் என்று படிப்படியாக ஏறி இன்று இதன் விலை ரூபாய் 50. முதலில் மிராசுதாரர்கள் லட்டு மட்டுமில்லாமல் மற்ற பிரசாதங்களையும் தயார் செய்தனர். அப்போதைய தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அண்ணாராவ் லட்டு தயாரிக்கும் மிராசுதாரர்களுக்கு லட்டையே வருமானமாக அளிக்க உத்தரவிட்டார். அதன்படி 51 லட்டு தயாரித்தால் 6 லட்டு அவர்களுக்கு சொந்தம். 6 லட்டுகளை அவர்கள் விற்றுக்கொள்ளும் உரிமையும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. இப்படி தொடங்கிய லட்டு தயாரிக்கும் முறையில் ஒரு நாளைக்கு 1000 லட்டுகள் தயாரித்த மிராசுதாரர்கள் ஒரு நாளைக்கு 1,00,000 லட்டு தயாரிக்கும் நிலைக்கு உயர்ந்தார்கள். இந்த சட்டம் 1996ஆம் ஆண்டில் மாற்றப்பட்டது. மிராசு உரிமையை நீக்கிவிட்டு தேவஸ்தானமே லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டது. தற்சமயம் தேவஸ்தானம் தற்காலிகமாக பணியாளர்களை நியமித்து அவர்களை கொண்டு லட்டு மற்றும் பிற பிரசாதங்களை தயாரித்து வருகின்றது. ஆயினும் அந்த நாளைய ருசி இன்றிலிருக்கும் லட்டுகளில் இருப்பதில்லை என்பதே பக்தர்களின் கருத்து. முன்பு வெகு தூரத்திலிருந்து பயணித்து வரும் யாத்திரர்கள் தரிசனம் செய்துவிட்டு வாங்கிச் செல்லும் லட்டுகள் ஊர் சென்று சேரும் வரையில் கெடாமல் இருந்தன. இப்போது அதுவும் காலப்போக்கில் மாறி சீக்கிரமாக கெட்டுவிடும் நிலை உள்ளது. காரணம், அதிகாரிகள் லட்டு தயாரிக்க பயன்படுத்தும் கடலை பருப்பு, சர்க்கரைக்கு தேவையான கரும்பு ஆகியவற்றை தரமான விளைவித்து பயன்படுத்தினர். இப்போது தரமான பொருள்களையே லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தினாலும் கூட அந்த ருசி வருவதில்லை என்று அதிகாரிகள் ஆதங்கத்துடன் தெரிவித்தார்கள். லட்சக்கணக்கில் லட்டுகளை தயாரிக்க முன்பு போல விறகு அடுப்பு சாத்தியமாகாது. ஆகையால் பெரிய கேஸ் அடுப்பில் லட்டு பூந்தி சலிக்கப்படுகின்றது. பின்னர் அந்த பூந்தியுடன் சர்க்கரை பாகை கலப்பதற்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போதிருக்கும் விலை ஏற்றத்தை அனுசரித்து முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்புகள் சேர்க்கப்படுவது குறைவு என்பது போன்ற பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பக்தி சிரத்தை இப்போது குறைவு என்பதே உண்மை. எது எப்படியோ லட்டு விற்பனை ஒரு நாளைக்கு லட்சங்களை தொடுவது மட்டும் குறைவதில்லை என்பது மட்டுமே உண்மை. இப்போது புரிந்ததா லட்டு எவ்வாறு திருப்பதிக்குள் நுழைந்தது, எதனால் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது, பெருமாளுக்கு எப்படி லட்டு பிரசாதமாக மாறியது? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நாளைய தினம் ஒரு நல்ல அருமையான கதையோடு சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.